டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது நான் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வெளியே வந்து உலகத்துக்கு அது வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி காமிக்கிறேன். உண்மையான ஆம்பளையாக இருந்தால் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. வாங்க, தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க. ஜாய் கிறிசெல்லாவை இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டதை ஒத்துக்காத மாதம்பட்டி ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னமும் அவர் சோதனைக்கு வரலை அப்படின்னு தான் தெரியுது. கிறிசெல்லாவும் தொடர்ந்து அவரை டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜை பங்கமாக கலாய்ச்சிருக்கிறாங்க ஜாய் கிறிசெல்லா. இது சோசியல் மீடியாவில் சென்சேஷன் ஆகியிருக்குது. அந்த வகையில் ஸ்ருதியை திருமணம் பண்ணியிருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசெல்லாவை இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமணம் ரகசியமா நடந்தது மட்டும் இல்லாம அதை சட்டப்பூர்வமா பதிவுமே பண்ணல. ஒரு கட்டத்துல இந்த திருமண வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாதம்பட்டியார் ஒதுங்கினதா தான் தெரியுது. அதனால காவல் நிலையத்துல அவர் மேல புகாருமே கொடுத்திருந்தாங்க ஜாய் கிறிசெல்லா. அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில 2 பேர்ட்டையுமே விசாரணை நடந்துச்சு. அந்த விசாரணையில இரண்டாவது திருமணத்தை ஒத்துக்கிட்டதா தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனா விசாரணை முடிஞ்ச சில நாட்கள்லயே அதெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க ரங்கராஜ். இதுக்கடையில் ஜாய் கிறிசெல்லாவுக்கு பிறந்த ஆண் குழந்தையும் அவர் ஏற்றுக்கவே இல்லை. டிஎன்ஏ டெஸ்ட்ல என்னோட குழந்தை அப்படின்னு ப்ரூஃப் ஆனால் அதை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு ரங்கராஜ் சொல்லியிருந்தாங்க. ரங்கராஜ் இப்படிலாம் பேசுறதை பார்த்து பலருக்குமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மகளிர் ஆணையம் சொன்ன விஷயத்தையே மறுக்கிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதா இரண்டாவது மனைவியுமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் முதல் மனைவி ஸ்ருதியோ இந்த விஷயத்தில் கடைசி வரை என்னோட கணவரை நான் காப்பாற்றுவேன், அவருக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியுமே கொடுத்துருக்குறாங்க. தன்னை சுற்றி இவ்வளவு நடந்தாலும் ரங்கராஜோ சைலண்ட் மோடில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜாய் கிறிசெல்லாவோ அவரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணியும் கிண்டல் பண்ணியும் போஸ்ட்டுகளை போட்ட வண்ணம் தான் இருக்கிறாங்க. முக்கியமாக தன்னோட குழந்தையோட ஃபோட்டோஸ், பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்டவைகளை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ரங்கராஜுக்கு தந்தைக்கான தகுதியே இல்லை, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அந்த ஸ்தானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடலடையுமே காண்பிக்கிறாங்க. இந்த நிலையில் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வரதா சொல்லிட்டு வராமல் மாதம்பட்டி ரங்கராஜ் டிமிக்கி கொடுக்குறதா அவங்களோட எதிர்த்தரப்பினர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிற நிலையில் ஜாய் கிறிசெல்லா நக்கலாக ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கிறாங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். அதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் குழந்தையோட இருக்கிற ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, யாராவது என்னோட கணவர் மாதம்பட்டி ரங்கராஜை பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர சொல்லுங்க, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வரதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 15 நாட்கள் ஆகிடுச்சு, இப்போ எங்க தலைமறைவாக இருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜே, உங்களுக்கு தைரியமும் நேர்மையும் இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக அழைப்புமே விடுத்திருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அண்மைக்குள்ளே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.